மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த இஸ்லாமிய சுதந்திரப் போராளி மற்றும் அறிஞராவார். அவர் ஒரு கற்பனையாளர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் மற்றும் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராகவும் பணியாற்றினார். அவர்களின் வரலாற்றை நினைவு கூறுவோம். இன்ஷா அல்லாஹ். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 1888ஆம் ஆண்டு மெக்காவில் பிறந்தார். அவர் இஸ்லாமிய கல்வியிலும் பல்வேறு மொழிகளிலும் சிறப்பாக தேர்ச்சி பெற்றார். இளமையிலேயே அவர் அரபு, பாட்சா, பெர்ஷியன் மற்றும் ஹிந்தி மொழிகளில் ஆழ்ந்த அறிவை பெற்றார். அவர் தனது வாழ்க்கையை மிகப் பிரபலமான பத்திரிகைகளின் ஆசிரியராகத் தொடங்கினார். அல் ஹிலால் மற்றும் அல் பலாக் ஆகிய பத்திரிகைகள் மூலம் அவர் பிரிட்டிஷ் ஆட்சியின் அடக்குமுறைகளை வெளிப்படுத்தினார். இதற்காக பிரிட்டிஷ் அரசு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. காங்கிரஸ் மற்றும் சுதந்திரப் போராட்டம். மௌலானா ஆசாத் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவராக அவர் மும்முரமாக செயல்பட்டார். 1923இல் இந்திய தேசிய காங்கிரசின் மிக இளைய தலைவரானார். காந்தியின் கைத்தறி இயக்கத்திலும் அகிம்சை, சத்தியாகிரக போராட்டங்களிலும் அவர் முக்கிய பங்கு வகித்தார். சுயாட்சி மற்றும் மத நல்லிணக்கம். மௌலானா ஆசாத் மத நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தினார். அவர் இந்திய முஸ்லிம்களை இந்திய தேசிய போராட்டத்தில் இணைத்துக் கொள்வதில் முக்கிய பங்கு வகித்தார். மதத்தின் பெயரால் பார்ப்பனியத்திற்கு எதிராகவும் இந்திய முஸ்லிம்களின் உரிமைகளுக்காகவும் அவர் குரல் கொடுத்தார். கல்வி அமைச்சர். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் மௌலானா ஆசாத் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றார். இந்தியாவின் கல்வி மேம்பாட்டிற்காக அவர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இன்று அவரது நினைவாக தேசிய கல்வி தினம் நவம்பர் 11இல் கொண்டாடப்படுகிறது. இறுதி காலம். 1958ஆம் ஆண்டு அபுல் கலாம் ஆசாத் மரணமடைந்தார். அவரின் சிந்தனைகள், எழுத்துக்கள் மற்றும் நாட்டுக்காக அவர் செய்த பணி இன்றும் மறக்க முடியாதவை. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்திய சுதந்திரப் போராட்டத்தின் புகழ்பெற்ற தலைவராகவும் இந்தியாவின் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றிய உன்னதமான மனிதராகவும் புகழ்பெற்றார்.